பூச்சோங் புத்ரா ஐட்ஸ் எரிவாயு குழாய் வெடிப்பில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு குறிப்பிட்ட காலத்திற்கு கைபேசி சேவை கட்டண விலக்கு அளிக்கப்படும். முன்கட்டண ப்ரீபெய்ட் மற்றும் பின்கட்டண போஸ்ட்பெய்ட் சேவைகளை அது உள்ளடக்கியிருப்பதாக தொடர்புத்துறை அமைச்சர் டத்தோ ஃபமி ஃபர்தீல் கூறினார். இந்த இக்கட்டான சூழலில் அவர்களின் சுமையை குறைக்கும் வகையில் நாட்டின் முதன்மை தொலைத்தொடர்பு சேவை நிறுவனங்களான செல்கோம், டிஜி, மெக்சிஸ், டிஎம் யூனிஃபை, யூ மொபைல், எஸ் ஆகியவை அச்சலுகையை வழங்குகின்றன. இன்று நடத்திய அமைச்சரவை கூட்டத்திற்கு பிந்தைய செய்தியாளர் சந்திப்பில் அவர் அதனை அறிவித்தார். கட்டண விலக்கு தவிர பாதிக்கப்பட்ட வாடிக்கையாளர்களுக்கு சிம் அட்டைகளை இலவசமாக மாற்றித் தருதல், புத்ரா ஐட்ஸ் தற்காலிக நிவாரண மையத்தில் இலவச 5G இணைய சேவை உள்ளிட்ட உதவிகளையும் அந்நிறுவனங்கள் வழங்க முன்வந்துள்ளன. நிறுவனங்கள் அவ்வுதவிகள் மாறுபடலாம். அவ்வப்போது சூழ்நிலைக்கு ஏற்ப அவற்றில் மாற்றம் செய்யப்படலாம் என்றார் அவர். சம்பந்தப்பட்டவர்கள் PPS மையத்தில் உள்ள நடமாடும் கைபேசி சேவை முகப்புகளுக்கு சென்றோ, ஹாட்லைன் தொலைபேசி எண்ணுக்கு அழைத்தோ அல்லது அருகிலுள்ள கிளை அலுவலகங்களுக்கு நேரில் சென்றோ உதவியை பெறலாம் என ஃபாமி கூறினார். எங்க வீட்ல எல்லாரும் தினமும் காலையில ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிக்கிறோம். நீங்களும் தினமும் ரெயின் ஆயில் வெர்ஜின் கோகனட் ஆயில குடிங்க. எப்பவுமே புத்துணர்ச்சியோட இருங்க. ஒவ்வொரு பொழுதும் ரெயின் ஆயிலுடன் தொடங்குங்கள். வடக்கு தெற்கு நெடுஞ்சாலையில் 308வது கிலோமீட்டரில் MPV வாகனத்தை துரத்தி சென்ற கார் ஒன்று திடீரென சாலையின் நடுப்பகுதியில் நின்றதை தொடர்ந்து 3 கார்கள் மோதிக்கொண்ட விபத்து நிகழ்ந்தது. குடும்பத்தில் ஏற்பட்ட தவறான புரிந்துணர்வினால் இந்த வாகனத்தை துரத்தும் சம்பவம் ஏற்பட்டதாக தெரிகிறது. தனது தங்கை அவரது காதலனுடன் MPV புரோத்தோன் எர்டிகா MPV வாகனத்தில் சென்றதை தொடர்ந்து அந்த வாகனத்தை துரத்தும் நடவடிக்கையில் ஹோண்டா சிட்டி காரை ஓட்டிய ஆடவர் ஈடுபட்ட போது இந்த விபத்து நிகழ்ந்தது. நேற்று காலை மணி 10:46 அளவில் 3 வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விபத்து தொடர்பில் தாங்கள் 2 புகார்களை பெற்றதாக கம்பார் மாவட்ட போலீஸ் தலைவர் சூப்பரிண்டென்டன்ட் முகமது நஸ்ரி தாவூத் தெரிவித்தார். இந்த விபத்தில் உயிரிழப்பு எதுவும் ஏற்படாவிட்டாலும் விபத்திற்கு முன்னதாக குற்ற அம்சம் நடந்துள்ளதாக தொடக்கக்கட்ட விசாரணையில் தெரியவந்துள்ளதாக அவர் கூறினார். வாகனங்களில் ஒன்று நெடுஞ்சாலையின் வலதுபுறத்தில் திடீரென நின்றதால் பின்னால் வந்த 2 வாகனங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக மோதிக்கொண்டன. வாகனத்தை துரத்தும் நடவடிக்கை செர்டாங்கில் தொடங்கியதால் அது தொடர்பான குற்ற அம்சத்தை ஆராய்ந்து நடவடிக்கை எடுக்கும்படி செர்டாங் போலீஸ் தலைமையகம் கேட்டுக் கொள்ளப்பட்டிருப்பதாக முகமது நஸ்ரி தெரிவித்தார். இதற்கு முன் தடைப்பட்ட KLIA ரயில் எக்ஸ்பிரஸ் மற்றும் KLIA டிரான்சிட் வழக்கம் போல் மாலை 4 மணி அளவில் மீண்டும் சேவையை தொடங்கியது. KLIA எக்ஸ்பிரஸ் மற்றும் KLIA டிரான்சிட் மீண்டும் சேவையில் ஈடுபட்ட ஆக கடைசி விவரங்களை எக்ஸ்பிரஸ் ரயில் லிங்க் சென்டரியான் பர்ஹாட் இன்று சமூக ஊடகங்களுக்கு வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்துள்ளது. கேபிள் திருட்டு மற்றும் சிக்னல் அமைப்பு சீர்குலைவு சம்பவத்தை தொடர்ந்து KLIA எக்ஸ்பிரஸ், KLIA டிரான்சிட் மற்றும் ERL சேவைகளை பாதித்தது. பாதிக்கப்பட்ட பகுதிகளில் எங்கள் பயனர்களுக்கு வசதி செய்யவும், பாதுகாப்பு நடவடிக்கைகளை தொடர்ந்து மேம்படுத்தவும் ERL உடனடி நடவடிக்கைகளை செயல்படுத்தி உள்ளது என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சாலாதிங்கி, புத்ராஜயா மற்றும் சைபர் ஜயா நிலையங்களுக்கு இடையில் எதிர்காலத்தில் பயனர்களுக்கு உதவ இலவச ஷட்டில் பஸ் சேவையை தொடங்கியுள்ளதாக ERL மேலும் கூறியது. கூடுதலாக பாதுகாப்பு அதிகாரிகள் அப்பகுதியில் நிறுத்தப்பட்டு ரோந்து பணிகள் அதிகரிக்கப்பட்டு முக்கியமான உள்கட்டமைப்புகளை சுற்றி கடுமையான கண்காணிப்பு மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சம்பவத்தை விசாரிக்கவும் தடுப்பு நடவடிக்கைகளை செயல்படுத்தவும் தொடர்புடைய அதிகாரிகளுடன் ERL நெருக்கமாக இணைந்து செயல்படுகிறது என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. கெடா மக்களே, கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் கெடா இன்டர்நேஷனல் இந்தியன் எக்ஸ்போ அண்ட் வைரல் ஃபுட் ஃபெஸ்டிவல் 9 to 13 ஏப்ரல் வரை வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கெடாவில் இதுவரை இல்லாத பிரம்மாண்ட ஷாப்பிங் திருவிழா மற்றும் 200க்கும் அதிகமான வெரைட்டிஸ் ஆஃப் ஃபுட், பானிபூரி, குனாஃபா, பஞ்சாபி ஸ்வீட்ஸ் என ரகமாய் உணவுகள், வெட்டிங் கலெக்ஷன், சாரி கலெக்ஷன், கிட்ஸ் வேர், ஆக்சசரிஸ் என திரும்பிய பக்கமெல்லாம் 100க்கும் அதிகமான சேல்ஸ் பூத்துகள் 80% டிஸ்கவுண்ட்ஸோடு வில்லேஜ் மால் சுங்கப்பத்தானி கெடாவில். பெண்களின் புகைப்படங்களை AI உதவியுடன் ஆபாசமாக எடிட் செய்து அவற்றை சமூக ஊடகங்களில் தலா 2 ரிங்கெட்டுக்கு விற்று காசு பார்த்து வந்த சந்தேகத்தில் 16 வயது பையன் கைதாகியுள்ளான். ஜோஹர் கூலாய் சுற்று வட்டாரத்தில் நேற்று மாலை 5 மணிக்கு அவன் கைதானதை மாநில போலீஸ் தலைவர் டத்தோ M. குமார் உறுதிப்படுத்தினார். ஆபாச புகைப்படத்தில் தனது முகத்தை ஒட்ட வைத்து எடிட் செய்யப்பட்ட புகைப்படங்கள் சமூக ஊடகங்களில் வைரலானதாக பாதிக்கப்பட்ட பெண் முன்னதாக போலீசில் புகார் செய்தார்.
வலைத்தளவாசிகளுக்கு அப்படங்கள் விற்கப்படுவதையும் தாம் கண்டறிந்ததாக 18 வயது அப்பெண் கூறியிருந்தார். இதையடுத்து விசாரணையில் இறங்கிய போலீசார் அவனை கைது செய்தனர். புகைப்படங்களை ஆபாசமாக எடிட் செய்யவும் அவற்றை சமூக ஊடகங்களில் பதிவேற்ற அவன் பயன்படுத்திய கைபேசியும் பறிமுதல் செய்யப்பட்டது. தனது சமூக ஊடக பக்கத்தில் இருந்து மற்றவர்களின் புகைப்படங்களை எடுத்து அவர்கள் நிர்வாணமாக இருப்பது போல் AI அதிநவீன தொழில்நுட்ப செயலியில் எடிட் செய்து வந்ததை அவன் போலீசிடம் ஒப்புக்கொண்டான். அதே சந்தேக நபரால் பாதிக்கப்பட்ட மேலும் 8 பேர் அவனுக்கு எதிராக போலீசில் புகார் செய்திருப்பதையும் தத்தோகுமார் உறுதிப்படுத்தினார். மேற்கொண்டு விசாரிக்கப்பட ஏதுவாக ஏப்ரல் 12ஆம் தேதி வரை அவன் தடுத்து வைக்கப்பட்டுள்ளான். அவனால் பாதிக்கப்பட்ட மற்றவர்களும் முன்வந்து புகாரளிக்குமாறு குமார் கேட்டுக்கொண்டார். கூலாயில் உள்ள ஒரு இடைநிலை பள்ளியின் மாணவியின் புகைப்படங்கள் ஆபாசமாகவும் அநாகரிகமாகவும் எடிட் செய்யப்பட்டு முன்னதாக பல்வேறு சமூக ஊடகங்களில் வைரலாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியது குறிப்பிடத்தக்கது. ஹன்யாயில் செவ்வாய்க்கிழமையன்று நகைக்கடையில் நிகழ்ந்த கொள்ளையில் சம்பந்தப்பட்ட மலேசிய பிரஜை என நம்பப்படும் நபரை தாய்லாந்து போலீசார் தேடி வருகின்றனர். 61 வயதுடைய அந்த ஆடவர் காலை மணி 11:50 அளவில் பிளாசா ஹன்யாயில் உள்ள நகைக்கடையில் வாடிக்கையாளரை போல் நுழைந்து தனியாளாக நகைகளை கொள்ளையிட்டுள்ளதாக வட்டார போலீஸ் தலைவர் லெப்டினன்ட் ஜெனரல் பியாவாட் செலம்சி தெரிவித்தார். துப்பாக்கி வைத்திருந்த அந்த சந்தேக பிரிவிலி 1.17 பில்லியன் ரிங்கேட் அல்லது 9 மில்லியன் தாய்லாந்து பாத் மதிப்புடைய நகைகளை கொள்ளையிட்டு தப்பி சென்றது. அந்த நகைக்கடையில் இருந்த ரகசிய கண்காணிப்பு கேமராவில் பதிவான காணொளி மூலம் தெரிய வந்ததாக அவர் செய்தியாளர்களிடம் கூறினார். இதற்கு முன் ஆயுதத்தை பயன்படுத்திய கொள்ளையில் சம்பந்தப்பட்டதாக நம்பப்படும் அந்த நபர் மோட்டார் சைக்கிளை பயன்படுத்தி தப்பி சென்றதாக பியாவாட் தெரிவித்தார். கொள்ளை நிகழ்ந்த நகைக்கடையில் இருந்து சற்று தொலைவில் அந்த சந்தேக பேர்வழி பயன்படுத்திய மோட்டார் சைக்கிள் கைவிடப்பட்ட நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டதை தொடர்ந்து அந்த மோட்டார் சைக்கிள் தடயவியல் பிரிவுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. இதனிடையே அந்த நபர் தப்பியோடி விடாமல் இருப்பதற்காக எல்லைப் பகுதியில் பாதுகாப்பை தாய்லாந்து பாதுகாப்பு படையினர் தீவிரப்படுத்தியுள்ளதாக பியாவாட் கூறினார். தனது 11 வயது மகளை கத்திரிக்கோலை பயன்படுத்தி தாக்கியது உட்பட உடல் ரீதியாக துன்புறுத்திய சந்தேகத்தின் பேரில் ஒரு பெண்ணை போலீசார் கைது செய்துள்ளனர். 33 வயது அப்பெண் நேற்று மதியம் 1:30 மணியளவில் கெடாவின் சங்லூனில் தனது நண்பரை பார்க்க சென்றபோது கைதானார். கங்கார் போலீஸ் தலைவர் துணை ஆணையர் யுஷாரிஃபுடின் மொபாட் யூசுப் அதனை தெரிவித்தார். ஜித்ராவில் அச்சிறுமி படிக்கும் ஒரு ஆரம்ப பள்ளியின் தலைமை ஆசிரியரால் அக்கொடூரம் வெளிச்சத்துக்கு வந்தது. அடிக்கடி பள்ளிக்கு தாமதமாக வந்ததால் சந்தேகம் கொண்டு அச்சிறுமியை தலைமை ஆசிரியர் விசாரித்துள்ளார். அவர்தான் அது குறித்து போலீசிலும் புகார் செய்ததாக யுஷாரிஃபுடின் கூறினார். கங்கார் துவங்கு ஃபவுசியா மருத்துவமனையிடம் இருந்து கிடைக்கப்பெற்ற மருத்துவ அறிக்கையின்படி அச்சிறுமியின் கழுத்து, முதுகு, கால்கள், கைகளில் கடித்தது முதல் மீன்வெட்ட பயன்படுத்தப்படும் கத்திரிக்கோளால் தாக்கப்பட்ட காயங்கள் வரை கண்டுபிடிக்கப்பட்டுள்ளன. கைதான கொடுமைக்கார தாயிடம் இருந்து 12 சென்டிமீட்டர் நீளமுள்ள ஒரு ஜோடி கத்திரிக்கோள் உள்ளிட்ட பொருட்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. 2001ஆம் ஆண்டு சிறார் சட்டத்தின் கீழ் விசாரிக்கப்பட ஏதுவாக ஏப்ரல் 11ஆம் தேதி வரை அப்பெண் தடுத்து வைக்கப்பட்டுள்ளார்.